ஸ்ரீ அத்ரி மகரிஷி ஜோதிட குருகுலத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் பிரசன்ன ஜோதிட செல்வ கணேசன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கான எளிய பரிகாரத்தினை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆம், இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அஸ்ட்ரோசெல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்று ஷேர் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது, நாம் ஜோதிடர்களை சென்று நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்க சென்றோமே என்றால், ஒரு உத்தியோகத்திற்கோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது நம்மளுடைய வெற்றி பயணத்திற்காகவோ பற்றி கேட்க போகும் பொழுது, ஜோதிடர்கள் உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி கடந்த காலங்களில் உள்ள கர்மா உங்களுக்கு வெற்றியினை தாமதப்படுத்துகின்றது அல்லது இந்த செயலினை செய்ய விடாமல் தடை செய்கின்றது, இந்த செயலுக்கு இந்த கொடுப்பினை உங்களுக்கு கொடுப்பதில் பெரிய பாதிப்புகள் உண்டாகி இருக்கிறது, இது கடந்த கால கர்மாக்களாகும் என்று சொல்லியிருப்பார்கள். இவ்வாறு நம்மளுடைய கடந்த கால கர்மாக்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று நினைத்தோம் என்றால், இதற்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் என்னவென்றால், செலவே இல்லாத மிக குறைந்த செலவுடைய பரிகாரம் என்னவென்றால், விருட்ச சாஸ்திரம் உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு உரிய மரத்தினை அல்லது மரக்கன்றினை வாங்கி உங்கள் வீட்டினில் குறைந்தபட்ச நாட்கள் வளர்த்து, அந்த மரக்கன்றினை உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலோ அல்லது உங்கள் குலதெய்வ கோவிலிலோ சென்று அதை நட்டு பராமரித்து வரும் பொழுது, உங்களுடைய வாழ்விலில் நீங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் கர்மாக்கள் உங்களை விட்டு அப்படி விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த விருட்சம் வளர வளர உங்களுடைய கர்மா தோஷம் உங்களை விட்டு நிரந்தரமாக வெளியேறுகிறது. இதை எத்தனை விருட்சம் நான் வளர்க்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், உங்களால் உங்களுடைய வசதிக்கேற்ப உங்களுடைய இட சூழலுக்கேற்ப நீங்கள் எத்தனை வேண்டுமானாலும் வளர்க்கலாம். அவ்வாறு வளர்க்கும் பொழுது உங்களுக்கு இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான நட்பலன் கிடைக்கும். மேலும் உங்களுடைய கர்மாவிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். உதாரணத்திற்கு, மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெல்லி மர கன்றினை வாங்கி நட்டு வளர்த்து வழிபாடு செய்யலாம். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாவல் மர கன்று வாங்கி வளர்த்து வழிபாடு செய்யலாம். தங்களுடைய ஜனனகால நட்சத்திரத்துக்கு எந்த விருட்சம் என்று தெரியாதவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தங்களுடைய பிறந்த கால நட்சத்திரத்தினை பதிவு செய்து கேட்டுக்கொள்ளவும். உங்களுக்கு பதில் தர காத்திருக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்ச்சியுடன்.